ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா ஆரி டிசைனிங். இன்றைக்கி நம்ம சில்க் த்ரெட்டில் செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரே கலரில் 2 சில்க் த்ரெட் வாங்கி வச்சுருக்கேன். சில்க் த்ரெட் அப்படின்னாலே ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. அதனால தான் நம்ம 2 நூல்கண்டை போட்டு 2 நூலாக நம்ம செயின் ஸ்டிச் போடுவோம். உங்ககிட்ட ஒரே ஒரு நூல்கண்டு தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சமாக நீங்கள் பாபினில் சுற்றி வச்சுட்டு அதை நீங்கள் 2 நூலாக எடுத்துக்கலாம். அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சில்க் த்ரெட் எட்ஜை வந்துட்டு நாட் போட்டு நான் கீழே கொண்டு போயிட்டேன். நம்ம ஜரி த்ரெட்டில் எப்படி செயின் ஸ்டிச் போட்டோமோ அதே மாதிரி தான் இந்த சில்க் த்ரெட்லேயும் செயின் ஸ்டிச் போடணும். என்ன ஒரே ஒரு வித்தியாசம்னா இதில் ரொம்ப நூல் சாஃப்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும், கட் ஆகாத மாதிரி. நீங்கள் ஸ்டார்டிங்கில் போடும் பொழுது உங்களுக்கு நிச்சயமாக கட் ஆக தான் செய்யும். நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு நிச்சயமாக வந்துடுங்க. கீழே அந்த நாட் பகுதியை வச்சுட்டு எப்பவும் போல் மேலேருந்து ஊசியை குத்தணும், கீழே அடியில் நூலை சுற்றணும், ஊசியில் திரும்ப மேலே எடுத்து திருப்பணும். இதே மெத்தட் தான் ஜரி த்ரெட்லேயும் போடணும். இந்த சில்க் த்ரெட்டுக்கும் அதே சேம் மெத்தட் தான். நம்ம டைரெக்ஷன் மாற்றி நம்ம போடும் பொழுது ஃப்ரேமை மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. ஊசியுடைய டைரெக்ஷனை மாற்றினா மட்டுமே போதுமானது. இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கீழேருந்து நீங்கள் நூலை எடுக்கும் பொழுது 2 நூலுமே சேர்ந்த மாதிரி மேலே வரணுங்க. ஸ்டார்டிங்கில் நீங்கள் போடும் பொழுது உங்களுக்கு ஒரு நூல் மட்டும்தான் மேலே வரும். 2 நூலும் வரதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. நிச்சயமாக உங்களால் போட முடியும். இதில் பொறுமை மட்டும்தாங்க ரொம்ப முக்கியம். பொறுமையாக நீங்கள் கற்றுக்கோங்க. எடுத்த உடனே ஸ்பீடாக போட கற்றுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க. ஃபினிஷிங்காக நம்ம பண்ணுறோமா அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். நான் எப்போவுமே அயன் நீடில் மட்டும்தாங்க யூஸ் பண்ணுவேன். நீங்கள் ஸ்டார்டிங்கில் போடுறதுக்கு சில்க் த்ரெட்டு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா துலிப் பிராண்டில் கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாங்க. துலிப்பில் நீங்கள் வாங்கும் பொழுது நம்ம 13 நீடில் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சில்க் த்ரெட்டில் செயின் ஸ்டிச் போடுறதுக்கு இதெல்லாம் தாங்க முக்கியமான விஷயங்கள். இது எல்லாத்தையுமே நீங்கள் கவனமாக கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களாலையும் தாராளமாக போட முடியும். நம்ம செயின் ஸ்டிச் ஜரி த்ரெட்டில் எப்படி எண்ட் நாட் போடுவோமோ அதே மாதிரி தான் இந்த சில்க் த்ரெட்டுக்கும் எண்ட் நாட் போட்டு முடிக்கணும். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.